ரசிகர்கள் நானும் எத்தனை ஊருக்கோ நாடாத்து போயிருக்கேன். இது மாதிரி கூட்டத்தை இன்னைக்கு தாண்டா நான் பாக்குறேன். ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். நீங்க எல்லாம் முதலாளி, நாங்கெல்லாம் தொழிலாளி. ஒரு ஆள் 5000 6000 வரியை கொடுத்து நாடகம் வச்சிருக்கீங்க. நாடகம் வைக்கிற சின்ன விஷயம் இல்ல. நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவு பொறுமையா நாடகம் சிறிதிருப்பமா இருக்கும். ஏன்னா உங்களை சந்தோஷப்பட்டதை நாங்க வந்திருக்கோம். நீங்க எல்லாம் எவ்வளவு அமைதியா இருந்து நாடகத்தை ரசிக்கிறீங்களோ அதுக்கு தக்க நாடகம் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். ஏன்னா நம்ம ஏரியா ரொம்ப பொறுமையான ஏரியா. எல்லாமே நல்லா நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி. எத்தனை கலைகள் இருந்தாலும் நாடக கலை தான் முக்கியம்னு இந்த நாடக கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்த விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பெரும்பார்ந்த பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்ற வட்டார நாடக கலாச்சி மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சி தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களை காலையில் கார் சென்று மாலையில் மாலையில் என்ன செல்ல வந்தேன் காலையில் கார் சென்று மாலையில் விருது விவசாய மக்களே மற்றும் இந்த நாடகத்தை காண்பதற்காக எங்கெங்கோ இருந்து இந்த நாடகத்தை போய் பார்த்துட்டு வருவோம். வீட்டுல படுத்து கிடந்தா கொண்டாட்டி இமிசை தாங்க முடியாது. இங்கிட்டு போயா நாடகத்தை போய் பார்த்து சந்தோஷமா வருவோம் அப்படின்னு சில பேர் வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை வருகை என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி நன்றி இழந்த வணக்கம். ஏன்னா நாடகம் ஆரம்பிச்சாச்சு. நல்ல காத்து, அடடா காத்து இங்க அப்படி இருக்கு, உள்ள இருக்க முடியல. இல்ல பிரியோ, நான் பேச மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதுனாலயா? உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்னதான் பேசணும் நம்மளை கல்வி ஊத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம பேசுவோம். வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கம். உனக்கு வணக்கம் சொல்ல சிவன பொம்மை பேசுனா நேரம் ஆயிரும். வணக்கம். என் தம்பி வணக்கம் பாரு. அண்ணே இதை கொஞ்சம் நல்லா ஏத்தி நீ பாடுக்கு ஏத்துப்பா ஒரு வண்டியில் ஏற்றி விடாம பேசாம இருக்கும். ஒன்றும் இல்லை, காலில இருந்து மொத்தமா ஒரு 7 தடவை அண்ணா ஆரம்பிச்சிருமா? இந்த வெயிலுக்கு என்னென்ன பண்ண காத்திருக்கோம். என்னது கண்ணிமைக்கும்
உனக்கு வணக்கம் வைக்கிறாங்கம்மா. வணக்கம் வைக்கல. ஆமாடா. துணி சுத்து போது ஒரு கீழே பார்த்து என்ன சொன்னாரு? வணக்கம்னு சொன்னாரு. பிளாக் பேரல். எப்ப ஏதாவது தெம்பா வாங்கி கொடுக்க நீ கால பத்து வாசிக்கிற மாதிரி அது இல்லை. குச்சிலி கும்பாடா. அண்ணே தங்கச்சி செவன பொம்மை என்னமோ பண்ணுச்சு, இடையில என்ன பண்ணுச்சு? அப்படின்னா என்ன ஆரம்பிச்சியா? இரு, எனக்கு சேர்த்துல வாய்ப்பு கத்த முடியல. முத கண்ணு நிக்கிற விட்டாச்சு. என்னன்னா அண்ணன் மாதிரி ஒரு கத்து கத்து கத்துனா எனக்கு பின்னாடி வந்துடும். பேசாம இரு. என்னடா பின்னாடி ரொம்ப முக்கியம். நீ சுதிய பிடி போல தேவையில்லாம சுதிய பிடி ப்ரோ. ஏன் வருத்த இருக்கிறாங்க? இல்ல அண்ணனுக்கு ஒரு முட்டை பண்ணு வரத்து இருந்தா வாங்கிட்டு வாங்க. நீ போக பிரியோ அண்ணனுக்கு முட்டைனாக்கு பார்த்து பேசணும். நீ பண்ணிட்டாலும் வராது. கொஞ்சம் இழுவையா என்னதான் சவனப்பு சொல்ற? இரு, எனக்கு பூனைக்கு முடியும்னா எனக்கு கொண்டாட்டமா இருக்குமா? என்ன பாக்குற பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஐயா என்னையா தெரியுது? நல்லா இருக்கா? நீ ஆடுறது தெரியுதா? நல்லா இருக்கா? ஏன் சத்திய தூக்குறாடே? ஒட்டேடா எதுக்கு வந்தோம்னு எனக்கே தெரியல. எனக்கு தான் கால்ல இருந்து 7 தடவை போடுச்சு. உனக்கு எத்தனை தடவை? ஏமா நமக்கு 6 தடவை. 6 தடவையா? ஆமா. உனக்கு லூஸ் மோஷனா? அம்மா எனக்கு லூஸ் மோஷன் இல்ல, நான் லூஸ் ஆயிட்டேன். நீ லூஸ் ஆயிட்டியா? நானும் உன் கூட சேர்ந்து லூஸ் ஆயிட்டேன். உன்னோட சேர்ந்து நான் லூஸ் ஆயிட்டேன். நீ என்ன இருக்கு பையனே? ஏய் நீ மிருதங்கார வாங்கி மரியாதை பேசிக்கிறேனே. மரியாதை நீ மேல பேசு. சும்மா கிறுக்கு பையனே அவனே இவனேன்னு நம்மகிட்ட பேசக்கூடாது. என்ன பண்ணுவ? என்ன நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன நீ வச்சாலானு நீ வச்சாலானு சும்மா உனக்கு தளத்தையும் தெரியக்கூடாது. கையாவரியா உனக்கு தளத்தையும் தெரியக்கூடாது. என்னமா இருக்கிற மாதிரி புரிப்பு வந்தா வந்து இது வரைக்கும் இருக்கக்கூடாது. அப்படியே கருப்பர் கோயில்ல பூதம் நிக்கிற மாதிரி இருக்குடா. வாங்கச்சா வாங்கச்சா ஒரு கருப்பர் கோயில்ல ஆள் தெரியாம தள்ளுறேன். சோழ கிட்டியா சோழ சுத்தல கிட்டியாடா? ஏடா அறிவு கிட்ட பயல புண்ணாக்கா திண்ணி என்னண்ணே திண்ணி
அந்த பிள்ளைதான் நெஞ்ச பிடிச்சி தள்ளுகிறாடா நீனு பதிலுக்கு நெஞ்ச பிடிச்சி தள்ளுறா மூளை வச்சு தள்ளுறா உன் பேச்ச மட்டும் நான் கேட்கவே மாட்டேயா ஏன் சாமி கல்றா சொல்லுவேன் நான் வேகமா சொல்லுவேன் சங்கத்துல 15,000 அவதாரம் கட்டணும் என்ன அவதாரம் கட்டுறதா சரிம்மா ஜெயப்பிரியா சும்மா எங்கட ஆளக்கானா ஏன்னா கடைசி என்னைய தெருவில் விட்டுட்டு போயிட்டா இப்ப சொல்றேன் அவுஞ்சு ஊத்துதுடா அண்ணே இதுல ஒரு பேரு மாட்ட கூடாதா எதுக்கு இருக்கா பேனு பேருக்குதுல ஆமா உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வர முடியுமா என்னது சும்மா அப்புறம் பேர் இங்க கொண்டு வாங்குறேன் உள்ள கொண்டு வாங்குறேன் ஏய் இது யூஸ் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது வேணா வச்சுக்க அந்த பாரு கர்ம எனக்கு வேணாம் உள்ள ஊர்பட்ட குப்பை கிடக்கு என்ன குப்பை குப்பை இருந்தா அது எடுத்துட்டே வரணும் என்னடா மண்டையில என்னத்தையும் மாட்டி வச்சிருக்க வண்டியில மாட்டுவேன் அப்புறம் என்னடா நீ மனுஷன் என்ன இன் பண்றதுன்னா தொப்பை இல்லாதவங்க இன் பண்ணாதான் ஒழுங்கா தெரியாது இது என்ன வயிறு காய்ச்சல தள்ளிக்கிட்டு இருக்கேன் என்னன்னு அம்மா அதான் நியூ மாடலு என்ன இன் மாடலு நியூ மாடல் பொம்பளை போடுற இதை படிச்சு வந்திருக்கேன் உனக்கு வெக்கமா இல்ல என்ன பொம்பளையாலே போடுறாங்க பேண்டே போடக்கூடாது நீ ஏன்டா போடுற நீ என்ன? பேண்டுக்கு சம்மந்தம் இருக்கா எனக்கு சம்மந்தம் இருக்கு இல்ல நீ கௌரியாவுக்கு பேசாத ஏய், நீ வச்ச ஆளும் நாங்களே நீ ஏய் திண்ணித்துறா செய்ய வரியா மரியாதையா பேசு நீ மரியாதை நீ பேசு என்னை ஒச்சரிக்கிற ஓடி போயிரு போடுற போல புட்டி கலண்டு போற போல குண்ட குடிக்க அண்ணன் காவி எடுத்து போயிருவேன் நாலு பக்கம் நடப்பத்து நடவ துருவி புரிஞ்சு திருப்பி அந்த நடப்படுத்து வாயை வச்சிருக்க முடிய பார்த்தேன் துருவி புரிஞ்சு நான் ஒன்ன புடிச்சு துறை எப்படி பத்தி பூத்துக்கு ஏந்து விட்ட பயமா இல்லைங்க ஏமாந்து போறாங்க பத்தி அந்த மரியாதைக்கு நாங்க போவோம் உங்களுக்கு நோண்டி அந்த லூசு பயமானே கருவா இருக்கு காலகலமது கேட்க பயமானே ஒரு கேனா பூனா மாடே என்னடா சொன்ன என்னடா வர சொன்ன இருமா என்ன சொன்னப்பா மச்சான் இது வந்து கண்டுபிடிக்க வரலையா சேவன பொம்மை ஐயோ வச்சு ஏடா அப்படி லோக்கே சொன்னே என்ன சொன்னப்பா வந்து கேடா பூரா மாலை கேனா பூனா என்ன சொன்ன இங்க மிஸ்டர் கார்த்திக் ராஜா ஒழுக்கமா பேசு நான் ஒழுக்க மாட்டேன் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் செந்தில் மாமா அந்த ஆளு ஒண்ணுக்கு இடம் தெரியாம பித்து கொண்டு வச்சிருக்கேன் நீ வேற அப்பொண்ணு இப்பொண்ணு 2 பேரும் சேர்ந்து தப்பான இந்த போகப்பா அந்த பக்கம் போயிட்டு வாங்க அடி சிவி கழுத்து அடி சிவி சில கழுத்து பொட்டு வைத்து பொட்டு வைத்து அம்மா அம்மா ஜெயப்பிரியா வந்த போம்மா நீ செய்யாம அண்ணனே எனக்கு மாமாவா 2 பேர் தான் சீ நைட்டுக்கு அண்ணன் நைட்டுக்கு மாமா அம்மா காலையில அண்ணன் அம்மா நைட்டுக்கு மாமா காலையில அண்ணன் அம்மா தலைவர் எங்கே சும்மா படிக்க போனான்னு தெரியலையே என்ன ஒண்ணு காத்திருக்கானோ ஆமா 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 பிள்ளையாண்டிட்டு வந்திருக்கேம்மா அண்ணே 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 என்ன விஷயம் வந்திருக்கீங்க நீங்க வீட்டுல வரீங்க பெயிண்ட் அடிக்க வந்திருக்கேனே இங்கதான் எல்லா இடத்துலயும் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் நீ எங்க அடிக்க போற ஒரு தடவை தான் அடிச்சிருக்கு 2 தடவை அடிக்கணும் ஓ தப்பு அண்ணே நானும் பெயிண்ட் கண்டிட்டு எடுத்துருக்கேன் நீங்க நீங்க எங்க வச்சிருக்கீங்க நானும் பெயிண்ட் தான் நீங்க பெயிண்ட் ஆமா நீங்க மேல வச்சிருப்பீங்க ஆமா நான் கீழே அடிக்கிறதுக்கு பேசிருக்கேன் அண்ணே நீங்க கீழே அடிக்கிறீங்க கீழே பார்த்து பேசுங்க நீங்க அடிக்கிற பார்த்து அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம் கீழே உட்காந்துக்கிட்டு அடிப்பியா படுத்துக்கிட்டு அடிப்பியாண்ணே ஏறிக்கிட்டு அடிப்பேன்டா சே தலைவண்டா 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 ஏங்க நீங்க தானே ஓடுறது எனக்கு சந்தேகத்தை கீழே எப்படி வைக்கிறீங்களா இப்ப பெயிண்ட் அடிக்கிறது அப்படியே அடிப்பீங்களா தண்ணியை ஊத்தி கலந்து அடிப்பீங்களா ஐயோ நான் தண்ணியை போட்டு எப்பயுமே அடிப்பேன் பேசுங்க தண்ணியை போட்டா தண்ணியை கலந்துட்டு பெயிண்டா இருக்கா அது ஏன் எங்க அண்ணனை பார்த்தா கோவமா பேசுறீங்க என்னை பார்த்தா சிரிச்சுக்கிட்டு பேசுறீங்க இவங்க நம்ம தொழிலுக்கு போட்டியா வர்றாங்க அது எங்க அண்ணன். நான் வேணா 2 அடி எங்க 2 அண்ணன். அவர் உங்க அண்ணன் எங்க அண்ணன் நான் சொன்ன என்ன இருந்தாலும் கேட்பாங்க அண்ணே நான் 2 அடி கீழே அண்ணே அடிக்கிறேன். காப்பி அண்ணே காப்பி அண்ணே உங்க அண்ணா நோத்தா கொண்டே வருவேன் அண்ணே ஒண்ணே அண்ணே இல்ல அந்த பையன் கொண்டாந்து வெளியே இருக்கிறதுக்காக கொண்டாந்தாரு அண்ணா இங்க வாங்க நான் வேணா கீழே வேணா 2 அடி அடிச்சுக்கிறேன்
என்னென்ன பேசுறீங்க? என்னாச்சு? நான் கான்ட்ராக்ட் பேசுறத போயிட்டு நான் எடுத்துக்கிறேன் நீ எடுத்துக்கிறேன்னு சொன்னா அண்ணே நான் ஏற்கனவே பேசிருக்கேனே. உங்க ரெண்டு பேரும் இருங்க, ஒரு ஆளுக்கு ஒரு பக்கம் சேவரை பிரிச்சு விடுறேன். ரெண்டு பேர்ல யாரு நல்லா அடிக்கிறீங்களோ அவ்வளவு அகடி. அம்மா நான் அடி பிரிச்சு போடுவேன். வாய்ப்பு மட்டும் கொடுங்க. நீ சொன்னா நான் நம்ப மாட்டேன். வாய்ப்பு மட்டும் கொடுங்க. செய்யப்பிரியா செய்ய அண்ணா நீங்க பெயிண்ட் அடிக்க வந்த மாதிரி தெரியலையே. சனப்பிரியா செய்ய வர்றியா? என்னமா துர்லாதா துர்லா அடிச்சுக்கங்க ரெண்டு பேரும். அம்மா இவ்வளவு பணம் செலவழிச்சு ஆளு முதல்ல தங்கப்பாண்டே முதல்ல சொல்லிருந்தா நான் ஒரு ஆளுக்கு 300 ரூபா எடுத்து கூப்பிட்டு வந்திருப்பேன்ல. அது இன்னும் எனக்கு ஒரு நாள் இருக்கு. நானே பேசுனா ஒரு 300 ரூபா சேர்த்து 30,000 ரூபா சேர்த்து பேசு. 30,000 4,000 ரூபா 34,000 ரூபா 4,000 ரூபா வண்டி வாடகை. ஒரு 100 பேரை நம்ம கூப்பிட்டு வந்துருவோம். இன்னும் ஊர்ல எல்லாம் நம்ம ஆளுங்களை பார்க்க முடியாது. சரிங்க கூட்டம் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? ஆம்பளை ஆளுக்கெல்லாம் தலைக்கு ஒரு பிரியாணி போட்டோன்னு ஒரு கோட்டு. அதெல்லாம் இப்ப அப்படி எல்லாம் கிடையாது. பொம்பளை ஆளுக்கு ஒரு பீரு ஒரு பிரியாணி போட்டோன்னா பொம்பளை தண்ணி அடிப்பாங்க. சும்மாவும் வரல. இல்ல என்னமோ பேச வர்றாரா பேசட்டும்டா. நீ பெயிண்ட் அடிக்கிறதுங்கிறத ஒத்துக்கிறேன். அதான மேல ஒரு கலர் கீழே ஒரு கலர் இது மண்டை பெயிண்ட் அடிச்சதுல ஒழுகிருச்சு. என்னது பெயிண்ட் பேஷன் அம்மா ஒரு பெரிய பெயிண்ட் மாறு. என்னடா கர்ம சிக்கன் மசாலா மண்டல தடவிட்டு இருந்த மாதிரி ஒன்னாலும் ஏதாவது ஒழுகிருந்தா ஏரியா காமிங்க அடிச்சு விட்டு போறேன். நல்ல டாக்டர் முத பாக்குறாங்க. ரெண்டு தூண் இருக்கா ஒரே மாதிரி இருக்கா? ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா? இல்ல இல்ல எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு இவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இருக்கு பையன ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா? இருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரி தான். அந்த தூண சொன்ன ரெண்டு ஒரே மாதிரி. அவர தூணுங்க அவர் பிடிக்கிற தூணத்தான் சொல்லிருக்காரு. நீங்க இடது பக்கம் அடிங்க. சரி. அவரு வலது பக்கம் அடிக்கட்டும். ரெண்டு பேரும் பெயிண்ட் அடிங்க. யார் நல்லா அடிக்கிறீங்களோ அவங்க ஃபுல்லா அடிக்கணும். இது என்னமா பேச்சு? நீங்க வேணா கொடுங்க. நீங்க காசை வாங்கி ஏமாத்திட்டு போயிட்டீங்கன்னா நாங்க ஏமாத்துறாரு இல்லம்மா. நீங்க அண்ணே கீழே என்ன என்னமா அண்ணன் யோசிக்கிறாரு என்னன்னு? கீழே என்ன அடிச்சுக்கிறேனே. நீ கீழே எடுத்துக்கனே. நீ ரெண்டு தூணி எடுத்துக்க கீழே எடுத்துக்க. அதான் நான் போய் அடுப்படியில அடிச்சுட்டா. அடுப்படிலையா? ஏன்னா நீங்க அடுப்படிங்க அடிப்பீங்க. சோ நீங்க பார்த்த வேலையா? அடுப்படி இருக்கா இல்லையா? அடுப்படி இல்லாத வீடு இருக்கா? அதான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுப்ப நான் ஊத்திக்கிட்டு அடிப்பேன். அந்த வெள்ளை பெயிண்டா நல்லா அடிப்பிய. அதே பிடிச்சு போடுவாப்லமா. எனக்கு வெள்ளை பெயிண்ட் வேணாம், மஞ்சள் கலர் பெயிண்ட் தான் வேணும். ஐயோ மஞ்சள் அடிக்கிறோம்னா இப்ப கிடைக்காது. அதெல்லாம் நான் வேலைக்கு வரல. ஏன் இங்க வாயா? துர்லாதா அடி சட்டு சட்டு கிளம்பி ஓடி சங்காரி வீட்டுக்குள்ள தேவையில்லாம சொல்லிட்டேன். நீ வேணா ஆளு நான் ஒதுங்கிறேன். ரெண்டு பேரும் போய் குளிச்சிட்டு குளிக்க போடுவா. நாங்க குளிக்கிட்டேன். அடே குளுக்கு தீட்டு போடுவான். அதான் நீங்க என்ன குளிக்க விடுறீங்களா? யார் பேர் விழுகுதோ அவங்க ஆடுங்க. அதை தீட்டு எழுதிட்டு வர்றேன். நீங்க குளிக்க விடுறீங்களா? உங்க பேர் என்ன? என் பேரா? என் பேர் தெரியாதா? என் பேர் தான் சூம்பி. என்னது? சூம்பி சூம்பி சூம்பி. இது என்ன பேர் வித்தியாசமா இருக்கு? வேற சூம்பி. என் பேரு சுனில்குமார். சுப்பிரமணியன் வச்சாங்க. அப்படியே கூப்பிட்டு கூப்பிட்டு சூம்பிட்டு வச்சாங்க. என் பேர் என்ன தெரியுமா? என் பேர் என்ன தெரியுமா? என்னது? காட்டுராணி. ஐயோ என்ன காட்டு ராணியா? நம்ம வேற குத்துராசா. என்ன முதல்ல வேற பேர் சொன்னீங்க, இப்ப வேற பேர். இப்ப மாத்திட்டாரு. பேர் மாத்திட்டாரு. தம்பி சூம்பு. நீ காட்டு ராணி. உன்னை வாயில கேட்டு. நாங்க எம்எஸ்சிய படிக்க போறோம். நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். அடி பச்சை வச்சு கொத்த மல்லிக்கு பெயிண்ட் கொண்டு வரணும் பெவிக்கல. பெயிண்ட் கொண்டு வரணும் பெவிக்கல கொண்டு. ஏமல்லி பூ வச்சு வச்சு வாடுது.
கார்த்திகேயன் என்னமோ அண்ணன் சொல்லட்டும்னே. அண்ணன் ஒரு ஆங்கிலம் பேச வராரா? கொண்டைகள் தாழப்பூ நெஞ்சிலே மூளையே என்ன பூ குஷ்பு. நீ குஷ்பு. ஐயோ ஒரே குஷ்பு. மீன் வாங்கி புள்ள ஆப்பக்கார அண்ண கிளி கொதிக்குது அது கொதிக்குது நான் பாடுகிறேன் பாண்ண நான் பாடுகிறேன். நீ பாடு தலைவா. பஞ்சவர்ண பச்சை கிளி பச்சை கிளி பிரியாவா ஓடி பேர் மரியாதையா இந்த வாடிகளை போட்டு அடைக்க முடியும் பாத்து. ஏ பஞ்சவர்ண பச்சைக்கிளி பச்சை கிளி ஆளை பாரு இங்க வந்து ஆட்டிக்கிட்டு இருக்க சோழிய முடிச்சே பாத்துக்க சோழிய போட்டு கொட்டே பார்க்கும் நல்லா பாரு. போட்டா புள்ள பறக்கு இல்ல போட்டா தூள் போட்டா தூள் பறவை ஏதோ ஒரு பறக்கும். நாக்கு செவக்கு சொன்னாங்க நாக்கு செவக்கு பாம்பு. என்னண்ணே நான் போய் நாடகத்துக்கு பாட்டு அந்த நாடகத்துக்கு பணத்தை நான் கட்டுறேன். ஏன்னா நாடகம் அண்ணே ஒளிப்பா என்னண்ணே ஏன் பாட சொல்றீங்க? வேணாம் உனக்கு நாடகம் வேணாம். அண்ணே ஏன் சொல்லுங்க ஏன் என்ன நடந்து போச்சு? ஆ? என்ன நடந்து போச்சு அப்படி? என்ன நடக்கல ஆ. என்ன நடக்கல என்னண்ணே ஒண்ணு அப்படி நான் தவறு நடக்கல. ஏய், குந்தாணி மகளே என்கிட்ட சுத்திட்டா அவன் போய் குத்துவியா? இல்லங்க சுத்துற தலை சுத்திருச்சு யாரும் தெரியலங்க தலை சுத்தம் கடப்பற இடத்துல குத்து பிற குத்து. எங்க கடப்பாறைய காட்டு பாப்போம் நீங்க குத்துனா நான் ஒரு குத்து குத்திட்டு விழுவேன். ஏய் கடப்பாறைய காட்டு பாப்போம் கடப்பற காட்டவா? ஏய், எடுக்க மாட்டான் கையில. அதான் எடுத்து காட்டு அதான் எடுக்க மாட்டேன்னு சொல்றேன் எடுத்தவனுக்கு நீங்க எடுத்துட்டாலும் தினப்பிரியா இல்லையா? போயிட்டு கத்தி எடுக்கிறேன்னு சொல்லுங்களே உர நல்லா இருக்கா உர அதான் ஒரே தச்சு வந்துருவியா? இதுக்கு தாண்டா தேப்பிரியா வேணும் தேப்பிரியா கேட்கிறாங்க. ஹலோ நான் குத்துற மாதிரியே குத்துங்க ப்ரோ அது இந்த அந்த பாவாடையில தெரியாது இந்த பாவாடை ஓபன் பாவாடை தான் நல்லா தெரியுங்க பாருங்க எப்படி ஆடுனா அதே மாதிரி ஓகே ஏங்க நீங்க ட்ரை பண்றீங்களா காபி ராஜா ஆடுறா சிங்கனா ஓகே ஓகே. வாசிங்க ஒழுங்கா கவனிக்கல மறுபடியும் யாருங்க ஒழுங்கா கவனிக்கல. ஆடலையே ஏய் என்ன பண்ற அவர் சாமி கும்பிடுறாரு. என்னங்க பண்றீங்க அண்ணன் மண்டி போடுறார். உனக்கு புரிதலா கிடைச்சது யோகா பாருங்க. ஏப்பா எல்லா வேலையும் நீ ஏன் பாத்துக்கிறவ? டா,
என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க வாங்க, உனக்கு நான் சொல்றேன். இங்க நில்லு. என்ன பண்ற பண்ண? இருக்கு ஆட்டுறேன், நான் இடத்த ஆட்டுறது. சரி, இப்ப மேல அடுத்து கீழே. வெக்கம் வந்துருச்சு. சூப்பர். பண்ணிக்கிட்டு இருக்க? ஏப்ரியாவுக்கு சிமெண்ட் மூட சூப்பரு. அம்மா என்னது? மானே உன்னை தானே எண்ணி நானே வாடு லாபத்தை நீ போட்டுக்கிட்டு ஏனோ வாடு அடியாத்தே ஆத்தே ஆடி மோச காத்தே என் மனசு மாத்து பொட்ட மானே உன்னை தானே மோடி வந்து தானே எண்ணி நானே வாடுது லாபத்தை நீ போட்டுக்கிட்டு ஏனோ வாடுது அடியாத்தே ஆத்தே ஆடி மோச காத்தே ரெண்டுல நான் உன்னை தொடவாமா. மாமா, இங்கு நான் தூங்கு அன்னையான சுந்தரியே தான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணமே அண்ணா
எவ்வளவுன்னு அளந்து வந்தேன். எத்தனை அடி? என்னன்னு மறந்து விட்டு நீங்க முடிச்சதுல நான் இந்த ஆட்டத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் ஆடுவீங்க, உங்க பின்னாடியே நானும் வரேன். மேடை புது மேடையா? ஆமா. அளந்து பார்ப்போம். ஒண்ணு தாண்டி. எது இது புது மேடையா? ஆமா. சாணியாகிறக்கே அதான் பாட்டி. புது மேல அப்புறம் ஜாலியா இருக்கேன். தன்னாலே நானே நன்னே தானே நன்னே தானே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே. அங்கு என்ன தெரிகிறது? சபை வணக்கம். என்ன சபை வணக்கம் அப்படியா மண்டி போடுவாங்க? என்ன பண்ணி சொல்லுங்க? சபை வணக்கம். அந்த சபை மங்கள வணக்கம். நல்லா வணக்கம் வச்சுட்டியா? இந்த மாதிரி கீழே குடிச்சு எதை பார்க்காது? அது இதுவா இதை பாக்குறாப்ல. எதை பார்க்காது? சபையை வணக்கம். சபையை வணக்கம். ஆளுங்கடா உங்களை வச்சுக்கிட்டு என்னடா நீங்க மந்திரிச்ச மாதிரி ஏன் வாயை பார்த்துட்டு இருக்காப்லப்பா? ஆளுங்கப்பா. ஏன் செவன பொம்மை நீ கிளம்பு. மூதேவி என்ன பண்ணிட்டு இருக்க? செய்யும் தொழில தெய்வம் இல்லையா? அதுக்கு அவங்க சாப்பாடு தொட்டு கும்பிடணும். அம்மா அது ஹார்மோனிய பெட்டி வந்து அவருக்கு தெய்வம், ஆள் வந்து அவருக்கு சாமா, மிருதங்க அவருக்கு தெய்வம். நானும் அவருக்கு சாமா. ஆமா இவருக்கு பின்னால உனக்கு எனக்கு முன்னாடி. நீங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு போக வேண்டியதான். இடையில ஒருத்தன் என்ன ஏன்னு ரெண்டு பேரும் இதுக்கு போய் இப்படி அடிச்சிருக்கீங்க? சுந்தானி மலை ஒன்னு எடுத்து இவ்வளவு சண்டையை வர்றதுக்கு அண்ணா என்ன இவன் கத்துறான்? அப்படி பார்த்தா கீழே இருக்க வந்தானே கத்தணும். என்னங்க வித்தியாசம்? இவன் ஏன் கத்துறான்? இவன் ஏன் கத்துறான்? புரிய மாட்டேங்குது. கார்த்தி நீ என்ன அழுக? அவன் தானே அழுகணும். என்னடா வைத்தியம் இது வித்தியாசமா இருக்கு? என்ன சொன்ன? என்ன சொன்ன? வச்சு நசுக்க முடியும். அது கீழே இருக்கிறதையும் பிடிச்சி அவுத்து விட்டுக்கலாம்ல. அது 5 மாட்டிருக்குடா. என்ன சத்தியம்? எனக்கு உட்காந்து எந்திரிக்காது. என்னது? உட்காந்தா கால எந்திரிக்காது. மான மாதிரியே நானே நானே என்ன பண்ற? உட்காந்து ஆடு. உட்காந்துறேன். எங்க உட்காந்து? உட்காருன்னு ஆடுறேன். உட்காந்து வர மாட்டேங்குது. உட்காந்து ஆடவா?
தப்பு நம்ம மேல. 12 தாண்டி மேல போயிடுச்சு. அப்புறம் தங்கத்துல அவதாரம் கட்டணும்ல போன ஒரு தண்ணே. ஒரு 10,000 ரூபா வச்சிருக்கியா? அவதாரம் கட்டணும்னா இன்னும் நின்று ஆடு போட்டு தன்னான நின்று நான் 7 தர மாட்டேன். நல்லா ஆடுங்க, நல்லா பாருங்க. This is love. அப்படின்னா என்ன? அப்படிதான் உங்களை விரும்புறாரு. நல்லா உருமட்டும். तुमसे ब्याह करते हैं. அப்படின்னா வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிருவாராம். என்ன வேலை? காங்கட்டு போடுறது. जिक्का मक्का அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 தடவையா என்னது? காங்கட்டு போடுறது. காலையில சாயந்தரமா? बिरिंगो गिरिंगो. காய விட்டு போடுவாராம். அப்ப நடுவுல யார் போடுறது? காங்கா தானே போட முடியும். என்ன தண்ணி யாருனே ஊத்துறது? தண்ணி நீ சும்மாதான். डम्मी डुम्मी. இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? அவனால முடியலன்னா என்னை அனுப்பி விடுவானா. ஏய், காங்கட்டு போடு. இதுல ஒண்ணே இருக்காது இல்லையா? சொல்லவே இல்லை அப்படி. இப்ப நீங்க சொன்னதை அப்படியே தெரியுது. நீங்க பேசுறது என்ன மொழி பேசுறீங்க? இது வந்து பிர்கோ. குறுக்கோனா என்ன? அது வெளிநாட்டுல வைக்கிறது. உங்களுக்கு தெரியாது, புரியாது. ஏன் இங்க படுக்கிற இடம் இல்லையா? இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லை. படிக்கிறதுக்கு இடம். சிங்கிலி மங்கிலி. இப்ப என்ன சொல்றா தெரியுமா? ஒன்னால புரியல நோட்டால கூப்பிட்டு வருவியான். ஏண்டா என்னோட பேரு? ஆத்தாளரை கூப்பிடுறியா? அடி ஏய் அவன் தானே போவான். அதுக்கு மேல நடக்க சேர்த்தலங்க. ஒன்னே நீ நோட்டால கூப்பிட்டு வேலை நல்லா செய்வாங்கண்டேன். நான் உங்களை கவலைப்படாங்க, காரணம் தெரியுமா? சரி சொல்லுங்க. இது தேவையான்னு நான் கேட்கிறேன். இது தேவையா? யானே போய் எலி சொல்லி வந்துட்டான். ஓ அச்சா, ஏண்டா என்னோட பேரு யாரா யானைங்கிற? அப்ப தலைவா அத்தான் அத்தான் என்னதாச்சு? ஏன் சொல்லிட்டேன் பண்ண முடியும். காதல் எப்படி போனா கதிர்கள் முத்தி போரா